விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் சட்டவிரோதமாக ஆன்லைனில் வெளியான விவகாரம் தொடர்பாக பட எடிட்டர் பிரதீப் ராகவை இடைநீக்கம் செய்வதாக எடிட்டர் யூனியன் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஜனநாயகம் திரைப்படம் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று சமூக வலைதளங்கள்ல வெளியானது. குறிப்பா வெளியாவதற்கு முன்பாக இந்த திரைப்படமானது சமூக வலைதளங்கள்ல வெளியானது. இதற்கு காரணமான நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஃப்ரீலான்சர் எடிட்டராக வேலை செய்த பிரசாந்த் என்ற நபர் தான் இந்த திரைப்படத்தை திருடி உமாசங்கர் என்பவர் மூலமாக வெளியிட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த பிரசாந்த் பிரதீப் ராகவ் என்ற எடிட்டருடைய அலுவலகத்தில் பணிபுரியும் போதுதான் அவர் இந்த படத்தை திருடி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக தற்போது தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் பட தொகுப்பாளர் இருக்கக்கூடிய பிரதீப் ராகவ் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் யூனியனிலிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஜனநாயகம் உட்பட தான் பணியாற்றும் அனைத்து திரைப்படங்களுக்கும் சங்க உறுப்பினர் அல்லாதவர்களை உதவியாக பயன்படுத்துவது சங்க செயற்குழு முன் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் இந்த நிகழ்வு சங்க சட்ட விதிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜனநாயகம் திரைப்படம் இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியாக நேரடியாக பிரதீப் ராகவ் அவர்கள் காரணம் இல்லை என்றாலும் அவரது கவனக்குறைவே காரணமாக அமைந்துள்ளது என்பதையும் ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் காரணமாக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.